வால்பாறை பகுதியில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் ஆலங்கட்டி மழையால் குளுமையான சூழல் நிலவியது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முறையாக குடிநீர் வராத காரணத்தால் உப்பு நீரை பருக வேண்டிய நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஓவரூர் ஊராட்சி பகுதியில் நிலத்தடி நீரில் உப்புத்தன்மை அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் குடிநீருக்காக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தையே பெரிதும் நம்பி வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விநியோகம் நடைபெறுவதாக கூறப்படுவதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் சன்னாநல்லூரில் நவதானியங்களால் தெய்வ உருவங்கள் உருவாக்கப்பட்டு முளைப்பாரி உற்சவம் நடைபெற்றது. சக்தி பீடத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முளைப்பாரி ஊர்வலத்தின் போது வீடுகள் தோறும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பாலம் அருகே உள்ள 5 கடைகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கரும்பு ஜூஸ், மீன்கள், பழம், காய்கறி கடைகளில் வியாழக்கிழமை இரவு தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் என்ன, தானாக தீப்பிடித்ததா, யாராவது தீ வைத்தார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் பரமக்குடி வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூப்பல்லக்கில் வெண்ணிற பட்டுடுத்தி வெள்ளி கிண்ணத்தில் பால் பாயாசம் அருந்தியபடி ஆற்றில் இறங்கினார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு அழகரை வரவேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். எறும்பூரைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற ஆகாஷ் திருமணம் செய்து கொள்வதாக கூறி சிறுமியை வன்கொடுமை செய்துள்ளார். இதேபோன்று அதே கிராமத்தைச் சேர்ந்த இளையராஜா, மூர்த்தி ஆகியோரும் சிறுமியை தனித்தனியாக வன்கொடுமை செய்துள்ளனர். இந்நிலையில் சிறுமிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது சிறுமி 4 மாத கர்ப்பமாக இருந்தது தெரியவந்தது. பழைய ஒப்பந்த முறையை மீண்டும் அமல்படுத்த கோரி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2019ஆம் ஆண்டு முதல் பணியாற்றும் 95 ஒப்பந்த ஊழியர்களை திடீரென புதிய ஒப்பந்த நிறுவனத்திற்கு மாற்ற நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த புதிய ஒப்பந்தத்திற்கு பின் தூய்மை மற்றும் பாதுகாப்பு பணிகள் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் தொழில்நுட்ப பணிகளில் இருந்து மாற்ற முயற்சிப்பதாகவும் பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே புதிய ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். கோவில்பட்டி அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்ட 500 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மே தினத்தையொட்டி டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் கோவில்பட்டி அருகே ஐயனார் ஊத்து கிராம பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் ராஜா என்ற நபரை கைது செய்து அவரிடம் இருந்து 500 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கொந்தமூர் கிராமத்தில் வீடுகள் மற்றும் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். வியாழக்கிழமை இரவு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் டிஜே இசை தொடர்பாக இரு கிராமத்தினரிடையே மோதல் ஏற்பட்டது. பின்னர் சமாதானம் செய்யப்பட்ட நிலையில் மறுநாள் காலை கீழ் சித்தாமூரைச் சேர்ந்த சிலர் கொந்தமூருக்குள் நுழைந்து வீடுகள் வாகனங்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரி திண்டுவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் கொந்தமூர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மீனாட்சிப்பேட்டையில் வசித்து வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 19 வயது கிரிக்கெட் வீராங்கனை ஏஞ்சல் காங்கவி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். T20 போட்டிக்கான வீராங்கனைகள் பட்டியலில் பெயர் இடம்பெறாததாலும் பயிற்சியில் ஏற்பட்ட தடுமாற்றத்தாலும் அவர் மனமுடைந்திருந்ததாக கூறப்படுகிறது. தன் மரணத்திற்கு தானே காரணம் என அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தை மீட்ட காவல்துறையினர் தற்கொலைக்கான உண்மையான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு கொக்கராயன்பேட்டையில் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த ஐஸ்கிரீம் வாகனத்தை பீகாரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடத்தி சென்றார். சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் அதிவேகமாக இயக்கப்பட்ட அந்த வாகனம் மோதியதில் 6 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு துக்க வீட்டு பந்தல் சேதமடைந்தன. விடாமல் துரத்திய பொதுமக்கள் 46 புதூர் அருகே வாகனத்தை மடக்கி பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அந்த இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரியவந்ததை அடுத்து அவர் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜகோபால் பாலிடெக்னிக் கல்லூரியில் 1998 2001 பேட்ச் மாணவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட வெள்ளி விழா நிகழ்ச்சி உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. லண்டன், துபாய் மற்றும் பல்வேறு வெளிமாநிலங்களில் இருந்தும் தங்களது குடும்பத்துடன் வந்திருந்த முன்னாள் மாணவர்கள் பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி நிகழ்ந்தனர். மீண்டும் ஒருமுறை தாங்கள் படித்த கல்லூரியிலேயே நண்பர்களை சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் கூறினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முன்தினம் மாலை பெய்த கனமழையினால் மதுரை போடிநாயக்கனூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் குளம் போல தேங்கியது. தண்ணீர் வடியாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். இப்பிரச்சனைக்கு நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே துறை நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் உள்ள ஸ்ரீ மலையாள பகவதி அம்மனுக்கு 501 பெண்கள் பால்குடம் எடுத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பால்குடம் எடுத்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிய பெண்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற கண்டியன்குளம் மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி கிராமத்தில் உள்ள கீழ மாரியம்மன் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரி அரியூர் கிராமத்தில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான உலக வாடியம்மன் கோயில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வடம்பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மேட்டுப்பாளையம் அடுத்த பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ அரங்கநாதர் கோயில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையை தொடர்ந்து பெருமாள் தேரில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் அதிகாலை முதலே அடிவாரத்தில் குவிந்தனர். காலை 6 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் மலைப்பாதை வழியாக கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டதுடன் இரவு தங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் காளிமலை கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 அடி உயரத்தில் உள்ள 10 காணி காளிமலை கோவிலில் அகஸ்திய முனிவர் உள்ளிட்ட 18 சித்தர்களுக்கு சங்கல்ப பூஜை, தேவி பாகவத பாராயணம் மற்றும் அன்னதானம் போன்றவை நடைபெற்றன. தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் மலையேறி சென்று அம்மனை வழிபட்டனர்.